ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி சிஆர்டி ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது 2 டைம் பிளிங் போகுது. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துக்க ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டில் இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள். மேலே பவர் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணவும் 2 டைம் பிளிங் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஒன்று பாருங்கள், 2 டைம் பிளிங் ஆகிட்டே இருக்குது. 2 டைம் பிளிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே டிஸ்பிளே எதுவுமே வரல. இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அந்த 2 டைம் பிளிங் ஆகுது பாருங்கள். சரி, ஓகே, நம்ம பிரித்தது என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டு பிரித்தாச்சு. பிரித்து போர்டு கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரினுடைய ஒரு லெக்கை வந்து எர்த்தில் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு லெக்கு இப்போ வந்து எவ்வளோ வோல்டு கச் அவுட்டுக்கு போகிற வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 44, 46 அந்த ரேஞ்சு தான் வருது. ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 135 கிட்ட வரணும். சரி, ஓகே, நம்ம ரிலீஸ் பண்ணி பார்ட்ஸ். இந்த மாடலை பொறுத்தளவுக்கு 2 டைம் பிளிங்கிங் போகுது அப்படின்னா கன்ஃபார்மாக அது எல்ஓடி தான் மாற்றி பார்க்கணும். வெர்டிகல் செக்ஷன் நல்லா செக் பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம இப்போ எல்ஓடியை தான் மாற்றணும். ஓகே, நம்ம இது ஃபுல்லாக ரீசால்விங் பண்ணிவிட்டு எல்ஓடியை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஓடி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துங்க. ஆன் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரீன் லைட் எரியுது பாருங்கள், அஞ்சு எரியுது. இன்னும் 2 டைம் பிளிங் போயிட்டு இருந்துச்சு. இப்போ டிஸ்பிளே வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். டிஸ்பிளே வந்துருச்சு. ஆனால் பட்டு பாருங்கள், 2 பக்கமும் ஒரு இன்ச்சு குறையுது பாருங்கள். 2 சைடுமே குறையுது, அந்த சைடும் குறையுது. இது பின்குஷன் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சரி பண்ணி ஆகணும். சரி, வாங்க நம்ம அதையும் ரெடி பண்ணிவிடுவோம். இதாக இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டல் செக்ஷன் உள்ள மாஸ்பெட்டு. இந்த மாஸ்பெட்டு தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. மாஸ்பெட் சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். அந்த நமக்கு பின்குஷன் ப்ராப்ளம் சரியாயிட்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபால்ட்டான ஸ்பேர்லாம் மாற்றியாச்சு. நம்ம அதை செட்டை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிவிட்டேன். கீழே இண்டிகேட்டர் சொன்னது மாதிரி இன்னைக்கு மோடி தலைமையில பிஜேபி அதிக சீட் 29 ஜெயிக்கணும். அதுக்கு தான் 26 நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க வேண்டாமா? நயினார் நாகேந்திரன் அவர் விருப்பத்தை சொல்றது, அவர் உரிமை, அதை சொல்றாரு. டிஸ்பிளே வந்துருச்சு. நம்ம அந்த செல்லில் பார்க்க எடுக்கிறதுனால அது கொஞ்சம் அலையாக தெரியுது. மற்றபடி பிக்சர் நல்ல தெளிவாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.